அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புறா. அப்படி என்ன பண்ணி வச்சிருக்காரு? அவ்வளவு என்ன இவர் மேல காண்டு? பாலிமருக்கும் இர்ஃபானுக்கும் என்ன பிரச்சனை இப்படின்றதெல்லாம் டீடைலா பாப்போம். என்ன பிரச்சனை? அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். இப்போ என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, சமீபத்துல ரம்ஜான் முடிஞ்சு தெரியுமா? அந்த டைம்ல நம்ம இர்ஃபான் என்ன பண்றாரு, கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் துணிமணியும் கொடுத்து கையோட காசையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவரோட மனைவியும் ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கே, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இர்ஃபானும் இதை ஒரு வீடியோவா பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்லோட் பண்றேன். லைக்ஸ்லாம் சும்மா பிச்சிக்குது. ஒரு vlog-ஐயும் பிளான் பண்ணி ரோடா போய் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்திருக்காரு. சரியா தானே செஞ்சிருக்கான். கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ வரைக்கும் கேஷுவலா உட்காந்து ராஜா பகூத் மாதிரி பேசிட்டு இருந்த நம்ம இர்ஃபான் அவர்கள், என்னடா எல்லையை மீறி போறீங்க, உங்களுக்காக பரிதாபப்பட்டு கொடுக்க வந்தா காருக்குள்ளேயே கையை விட்டு புடுங்கிறது மட்டும் இல்லாம இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. சரி, டென்ஷன் ஆனாரு. அவங்க எல்லாம் ஏதோ பேசி விட்டாரு. அது அத்தோட விடாம அந்த கிளிப்பை எடுத்து ஃப்ரண்ட்ல போட்டு முழு நீல வீடியோவும் போட்டு விட்டாரு. இத பார்த்த இர்ஃபான் ஹேட்டர்ஸ் சும்மா இருப்பாங்களா? எப்படா மாட்டுவாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கேட்ச உடனே வச்சு செஞ்சு விட்டாங்க. தம்பி, உங்கள்கிட்ட வந்து அவங்க சாப்பாடு வேணும்னு கேட்டாங்களா, இல்ல துணிமணி வாங்கி கொடுன்னு கேட்டாங்களா? கேட்டாங்களா? நீங்களா ஒரு சொகுசு கார் எடுத்துன்னு போய் கீழே இறங்கி போய் கூட கொடுக்காம காரோட விண்டோ வழியா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இந்தாங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு கொடுப்பீங்களா? அதுல தப்பி தவறி ஒரு சிலர் எடுத்துக்கிட்டா அவங்கள தரைக்குறைவா பேசுவீங்களா அப்படின்னு போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்டர் நமக்கு லேட்டா தான் தெரிய வந்துச்சு. என்னது இது, திரும்ப சோசியல் மீடியா பக்கம்லாம் இர்ஃபான் வந்துட்டு இருக்குது. அப்படி என்னதான் பண்ணி வச்சாருன்னு சொல்லி ஒரு வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாருமே இந்த வீடியோவை போட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே இருக்கு, வெயிட் பண்ணுங்க. அப்புறம் தான் நமக்கே தெரிய வந்துச்சு, இப்போ அட்வைஸ் நேரம். எல்லாரும் கொடுத்த அட்வைஸ் தான் நம்மளும் கொடுக்க போறோம். புதுசா ஒண்ணும் கிடையாது. அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. என்னதான் இது இவரோட மனைவியின் ஆசையா இருந்தாலும் சேனல் யாருது? இவரோடது. அங்க எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு யாரு பொறுப்பு? அண்ட் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு ஜாஸ்தி. அப்படி இருக்கிறப்ப இவர் என்ன பண்றணும்? எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்கல. உள்ள கை விடாதீங்க, உள்ள கை விடாதீங்க. அந்த பழைய சோதா அவனுக்கு போடுமா? இவ்வளவு ஆமா எனக்கு கையில இப்படி அந்த பட்டம் எனக்கு என்னாச்சுன்னா, இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? இப்ப நம்ம பாலிமர் மேட்டருக்கு வருவோம். இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. அதுக்கேத்த மாதிரி இந்த ஒரு வீடியோ சிக்கிச்சா வச்சு செஞ்சு விட்டாங்கப்பா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி